இப்போ நம்ம பேக்கோட 13வது லைன் வரும். அதுக்கு ஈக்குவலாக வெள்ளையே 9 நாட் போடணும். இப்போ பார்த்திங்கன்னா வெள்ளையில் 9 நாட் போட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் க்ரீனில் 1, திருப்பி வெள்ளையில் 5, ஒன்று, அடுத்து ஒயிட்டில் 6 வச்சு ஈக்குவலாக எடுத்துன்னு வந்து முடிக்கணும். அடுத்து க்ரீன் போட ஆரம்பிச்சிடணும். இதோட யானை டிசைன் முடிச்சு இப்போ முயல் போட போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு என்ன போட்டோமோ அதே ஒயிட்டில் 8 நாட்டு போட்டுடணும். எட்டு நாட் போட்டு முடிச்சிட்டோம். அடுத்து க்ரீன் அதோட 13வது லைன் வந்துருக்கிறேன். அதுக்கு 1 தள்ளி க்ரீன் 3 போடணும். ஒரு ஒயிட்டு, திருப்பி 3 க்ரீனு, ஒரு ஒயிட்டு, திருப்பி 3 க்ரீன்.
5 ஒயிட் போட்டு க்ரீன் ஒன்று முன்னாடியே ஆரம்பிக்கணும். இப்போ ஃபுல்லாக கிடையாது, 5 க்ரீன் போடணும். பார்த்திங்கன்னா இது 5 க்ரீன் 5 போட்டு துளசி மடத்தை முடிச்சிருக்கிறேன். அப்புறம் இப்போ மயிலோட அடுத்த ரெக்கைக்கு வந்திருக்கிறேன். 3 1 3 1 3 போடணும். இதுக்கு அடுத்ததெல்லாம் நான் போட்டு முடிச்சுட்டு வீடியோவை காட்டுறேன். ஏன்னா இதுக்கு மேலே பேக் வளர்ந்துடுச்சு. பேகை மடியில் வச்சு தான் போட முடியும். அதனால் ஒரு லைன் போட்டுவிட்டோம். உங்களுக்கு எப்படி போட்டேன்றதை நான் காட்டிடுறேன் வீடியோவில். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி ஒயர்லாம் மாற்றுறதுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். அதனால் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். படத்தையும் காட்டிடுறேன். முடிஞ்சால் நீங்களே என்னை விட முன்னே போட்டாலும் போடுங்க. பார்த்திங்கன்னா மயில் தொகையோட 13வது லைன் போட்டு முடிச்சிட்டேன். இதுக்கு அடுத்து நான் ஒவ்வொரு லைனாக போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா இப்படி இதில் வச்சு போட முடியாது, இதை மடி மேலே வச்சு தான் இதுக்கு மேலே போட முடியும். இங்கே அந்த இதோட ஃபோட்டோவை உங்களுக்கு காட்டிடுறேன். அடுத்து இப்போ நம்ம இதில் 14வது லைன் போட்டிருக்கிறோம். 14வது லைனே எப்படி போட்டிருக்கோன்றதை பார்த்துக்கோங்க. 3 6 7 8 8 வெள்ளை, ஒரு பச்சை, 3 4 7 வெள்ளை, ஒரு பச்சை, 5 வெள்ளை போட்டிருக்கிறேன். அப்பு யானைக்கு. அடுத்து முயலுக்கு அதே ஈக்குவலாக எடுத்து 3 4 7 நாட் போட்டிருக்கிறேன். 1 தள்ளணும், ஒரு க்ரீன் முன்னாடியே போட்டு முடிச்சிருக்கணும். அடுத்து மயிலுக்கு பார்த்திங்கன்னா 1 தள்ளி அப்படியே ஃபுல்லாக க்ரீனே போட்டுட்டு வந்துடணும். 1 முன்னாடி விட்டுடணும். 2 பக்கமும் ஒவ்வொன்று விட்டுட்டு போட்டுடணும். மாடத்துக்கு அதே ஃபஸ்ட்டு போட்ட 13வது லைனாலவே 14வது லைனும் போட்டுடணும். 2 பக்கமும் ஒரே மாதிரி போடணும். இப்போ நம்ம 15வது லைன் போட்டிருக்கிறோம். 15வது லைனில் அப்பு யானையில் ஃபஸ்ட்டு 7 நாட்டு வெள்ளை போட்டிருக்கிறோம், ஒரு க்ரீனு. அப்புறம் 8 நாட்டு வெள்ளை, ஒரு க்ரீனு. அப்புறம் 6 நாட்டு வெள்ளை, ஒரு க்ரீனு. அப்புறம் ஒரு ஒயிட்டு போட்டு எடுத்துன்னு நிறுத்தியிருக்கிறோம். அடுத்தது முயலில் ஈக்குவல் லைனில் எடுத்துகிட்டு 5 ஒயிட் போட்டு முடிச்சிருக்கிறோம். இங்கே 2 நாட்டு எக்ஸ்ட்ரா இருக்கும், அங்கே க்ரீன் போட்டுடணும். இந்த பக்கம் மயிலோட 15வது லைனில் ஈக்குவலாக எடுக்கணும். ஈக்குவலாக எடுத்துகிட்டு க்ரீன் 2 போட்டுட்டு ஒரு ஒயிட்டு, திருப்பி க்ரீன் 2 ஒயிட்டு 1 3 க்ரீன் வரும். இங்கேயும் ஈக்குவலாக வரணும். 2 பக்கமும் ஈக்குவலாக வரணும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 2 தள்ளி இந்த பக்கம் 4 ஒயிட் போட்டு 2 இதில் நாட்டில் 2 தள்ளி 2 க்ரீன் 2 ஒயிட் 2 க்ரீன். இது மயிலோட கால். அதே மாதிரி இந்த பக்கம் 7 நாட்டு தள்ளி 2 க்ரீன் 2 ஒயிட் 2 க்ரீன் போடணும். போட்டு முடிச்சுட்டு அப்புறம் 4 க்ரீன் ஒயிட் போடணும்.
4 ஒயிட் போட்டு முடிச்சுட்டு அப்புறமா ஈக்குவலாக அப்படியே எடுத்துகிட்டு வரணும். இந்த பக்கம் வரும் 3. இப்போ இந்த லாஸ்ட்டில் வந்தது 3 பாருக்கு இந்த பக்கம் வரணும். இந்த பக்கம் 3, ஒரு ஒயிட்டு 2 க்ரீன், ஒரு ஒயிட்டு 2 க்ரீன் ஈக்குவலாக முடிச்சிடணும். இப்போ 15 லைன் முடிச்சிருக்கிறோம். இப்போ நம்ம அப்பு அணியோட 16வது லைன் வந்திருக்கிறோம். 16வது லைனுக்கு ஒன்று தள்ளி 5 வெள்ளை போட்டு அப்புறம் ஒரு க்ரீனு, 9 ஒயிட்டு, ஒரு க்ரீனு, 9 ஒயிட்டு. இந்த பக்கம் ஒன்று எக்ஸ்ட்ரா வரும், இந்த பக்கம் ஒன்று கம்மியாக வரும், பார்த்திங்கன்னா தெரியும். அடுத்தது முயலுக்கு 2 பக்கமும் ஒவ்வொன்று எக்ஸ்ட்ரா பண்ணி 3, 6, 7 நாட்டு வர மாதிரி பண்ணிடணும். அடுத்து மயிலோட 16வது லைனில் 2 பக்கமும் ஒன்று விட்டுட்டு 7 நாட்டு வரணும் க்ரீன், அப்புறம் 4 நாட்டு ஒயிட்டு. இது மயிலோட கால் 2 க்ரீன், 2 ஒயிட்டு, 2 க்ரீன். இப்போ சென்ட்ரு துளசி மாட கேப் 3, 6, 9. திருப்பி 2 க்ரீன், 2 ஒயிட், 2 க்ரீன், அப்புறம் 4 ஒயிட்டு கேப் விட்டுட்டு தோகையில் 7 நாட்டு போட்டு ஃபினிஷ் பண்ணோம். அடுத்த லைனுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம பேக்கோட 17வது லைன் வந்திருக்கிறோம். இந்த 17வது லைனில் ஃபஸ்ட்டு ஒன்று தள்ளிட்டு 3 நாட்டு ஒயிட் போட்டுக்கணும், ஒரு க்ரீனு, 3 ஒயிட்டு, 3 க்ரீனு, 4 ஒயிட்டு, ஒரு க்ரீனு, 10 ஒயிட்டு ஒன்று தள்ளி வரும் போட்டு அப்பு யானையும் முடிச்சுக்கிறோம். அடுத்து முயலுக்கு 5 நாட்டு வெள்ளை போடணும். ஒன்று இந்த பக்கம் ஒன்று எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டுன்னு 2 க்ரீனு, 2 ஒயிட்டு, இந்த பக்கமும் ஒன்று எக்ஸ்ட்ரா வரும். இப்போ போட்டு முயலை முடிக்கணும். அடுத்து மயில் தோகையில் ஒன்று தள்ளிட்டு 2 க்ரீன், ஒரு ஒயிட்டு, 2 க்ரீன், அப்புறம் 3 ஒயிட்டு, 2 க்ரீன், 2 ஒயிட்டு, 2 க்ரீன் போட்டு இது கேப் விட்டுட்டு கேப் 3, 6, 9, 12, 13 நாட்டு ஒயிட்டு அது போட்டு 2 க்ரீன், 2 ஒயிட்டு, 2 க்ரீன், 3 ஒயிட்டு, அப்புறம் தோகையில் 2 க்ரீன், ஒரு ஒயிட்டு, 2 க்ரீன் போட்டு இந்த பக்கம் ஒன்று கம்மியாக, இந்த பக்கம் ஒன்று கம்மியாக வரும் போட்டு முடிக்கணும். அடுத்து 18வது லைன் போடலாம். இப்போ நம்ம அப்பு யானையோட 18வது லைன் வந்திருக்கிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒன்று தள்ளி ஒரு ஒயிட்டு, ஒரு க்ரீனு, 3 ஒயிட்டு, ஒரு க்ரீனு, ஒரு ஒயிட்டு, 2 க்ரீனு, 4 ஒயிட்டு, 3 க்ரீன், அடுத்து 7 ஒயிட்டு. எல்லாம் பார்த்துக்கோங்க. இது நான் சொல்கிறத விட நீங்கள் பார்த்து போடுறது கொஞ்சம் சரியாக இருக்கும். அடுத்து முயலுக்கு நம்ம அதே ஈக்குவலுக்கு எடுத்துகிட்டு அதுக்கு அடுத்து 7 நாட்டுக்கு தள்ளி 4 போடணும். 4 ஒயிட்டு, 4 ஒயிட் போட்டு 3 க்ரீன், அப்புறம் ஃபேஸுக்கு அதே ஈக்குவலில் 2, இது கண் அதனால் 2 க்ரீனு, 2 ஒயிட்டு, இது வாயோட மேல் பக்கத்துக்கு ஒரு க்ரீனு, 3 ஒயிட் போட்டு முடிச்சிருக்கிறோம். சரி, இன்னொரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அடுத்து மயில் பார்த்திங்கன்னா அதே ஈக்குவலில் 5 நாட்டு ப்ளைன் அப்படியே க்ரீன் போட்டுடுறோம். 3 ஒயிட்டு, 2 க்ரீன், 2 ஒயிட்டு, 2 க்ரீன் போட்டு அப்படியே ஈக்குவலாக ஒயிட் போட்டு முடிச்சுட்டு க்ரீனுக்கும் ஈக்குவலாக 2 க்ரீன், 2 ஒயிட், 2 க்ரீன், 3 ஒயிட் போட்டு இங்கே ஈக்குவலாக க்ரீன் 5 நாட்டு போட்டு முடிச்சிடணும். 18வது லைனு முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அப்போட 19வது லைன் போட்டிருக்கிறேன். அது பாருங்கள்.
முன்னாடி 2 தள்ளி எடுத்துக்கணும். பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளை ஒரு பச்சை, அப்புறம் 4 வெள்ளை ஒரு பச்சை, 3 வெள்ளை ஒரு பச்சை, 3 வெள்ளை ஒரு பச்சை, 2 வெள்ளை ஒரு பச்சை, அப்புறம் 6 வெள்ளை போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் கேப் இது பச்சை. அடுத்து முயலோட இது காது, இது 1 தள்ளி ஆரம்பிக்கணும். 4, அப்புறம் 2, அப்புறம் 2, இது 2, இது ஒரு பக்கம் கண் 2 போட்டு அடுத்து 3 3 6 ஈக்குவலாக எடுத்துகிட்டு வந்து இங்கே நிறுத்தணும். அதே மாதிரி மயிலோட 19வது லைன் பார்த்திங்கன்னா இதிலிருந்து 5 முன்னாடியே ஆரம்பிக்கணும். 5 போட்டு இது 5 10 இது 10 மொத்தம் 20 நாட்டு. இது மயிலோட உடம்பு பார்க்க வந்துருக்குறோம். அதாச்சும் முன்னாடியே 5 நாட்டு போட்டு இந்தாண்ட ஒரு 5, அடுத்து ஒரு 5 10, இந்த பக்கம் 1 எக்ஸ்ட்ரா வரும். இந்த நாட்டுக்கு முன்னால் 1 அந்த மாதிரி போடணும். 2 பக்கமும் அந்த மாதிரி போட்டு நிறுத்தணும். மயிலோட 19வது லைனை முடிச்சிருக்கிறோம். அடுத்து 20வது லைன் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம 20வது லைன் போட்டு முடிச்சிருக்கிறேன். இதுக்கு அதே லைனில் ஈக்குவலாக ஸ்டார்ட் பண்ணி 5 வெள்ளை போடணும், 2 கிரீன், 3 வெள்ளை ஒரு பச்சை, 2 வெள்ளை ஒரு பச்சை, 3 வெள்ளை ஒரு பச்சை, 5 வெள்ளை போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். 1 முன்னாடியே நிறுத்தணும். இது 20வது லைன். அடுத்து முயலோட 20வது லைனில் ஈக்குவலாக ஆரம்பிக்கணும். ஆரம்பித்து 4 நாட்டு வெள்ளை, 2 பச்சை, 6 வெள்ளை, இது அடுத்த கண் 2 க்ரீன், 2 ஒயிட் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கிறேன். அடுத்து மயிலோட 20வது லைன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 5 தள்ளி ஆரம்பித்தோம் இல்லைங்களா, அதுக்கு 1 விட்டுட்டு அடுத்து ஆரம்பிக்கணும். அடுத்து ஆரம்பிச்சுன்னு வந்து 20 நாட் போட்டிங்கன்னா 1 எக்ஸ்ட்ரா, இந்த பக்கம் 1 எக்ஸ்ட்ரா வரும். அதே மாதிரி முன்பக்கம் 1 எக்ஸ்ட்ரா ஆரம்பித்து பின்பக்கம் 1 முன்னாடியே முடிக்கணும். 20 நாட்டு, ரெண்டுமே 20 நாட்டு. இப்போ நம்ம 21வது லைன் வந்திருக்கிறோம். அது ஈக்குவலாக 5 நாட்டு வெள்ளை போடணும். அப்புறம் ஒரு பச்சை ஒரு வெள்ளை ஒரு பச்சை, அப்புறம் 2 வெள்ளை ஒரு பச்சை, 2 வெள்ளை ஒரு பச்சை, 3 வெள்ளை 3 பச்சை 2, 1 முன்னாடியே நின்றுடணும். இது அப்பு யானையோட 21வது லைன். இப்போ முயலுக்கு ஈக்குவல் அப்படியே 12 நாட் போட்டு இந்த கண்ணுக்கிட்ட வரும்போது 2 பச்சை போட்டுட்டு 2 வெள்ளை போட்டு முடிச்சிடணும். அடுத்து மயிலோட 21வது லைன் பார்த்திங்கன்னா 1 தள்ளி ஆரம்பிக்கணும். 3 பச்சை ஒரு வெள்ளை, 2 பச்சை ஒரு வெள்ளை, 2 பச்சை ஒரு வெள்ளை, 3 பச்சை ஒரு வெள்ளை, 2 பச்சை ஒரு வெள்ளை, அப்புறம் 3 நாட்டு 1 முன்னாடி வரும். அதே மாதிரி இந்த மயிலுக்கு இது ஃபஸ்ட்டில் வரும். 3 நாட்டு 1 முன்னாடி ஆரம்பித்து போடணும். அடுத்து ஒரு வெள்ளை, அப்புறம் 2 பச்சை ஒரு வெள்ளை, 3 பச்சை ஒரு வெள்ளை, 2 பச்சை ஒரு வெள்ளை, 2 பச்சை ஒரு வெள்ளை, அப்புறம் 3 நாட்டு 1 முன்னாடியே வந்துடும். இப்போ நம்ம பேக்கோட 22வது லைன் வந்திருக்கிறோம். 22வது லைனில் அப்பு யானையை பாருங்க. ஃபஸ்ட்டு 3 நாட்டு வெள்ளை, 1 க்ரீனு, 2 வெள்ளை, 4 க்ரீனு, 2 வெள்ளை,
4 க்ரீனு 3 வெள்ளை போட்டு 22வது லைனை முடிச்சிருக்கிறோம். அப்படியே முயலுக்கு வந்தீங்கன்னாக்க ஈக்குவலாக எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே 1 முன்னாடியே நிறுத்தணும். பார்த்திங்கன்னா முயலுக்கு 15 நாட்டு போட்டிருக்கிறோம். அடுத்து மயிலோட 22வது லைன் வந்துருக்குறோம். 22வது லைனுக்கு ஈக்குவலாக ஆரம்பிக்கணும். இங்கே ஈக்குவலாக ஆரம்பித்து 21 நாட்டு போடணும். 1 முன்னாடி வரும், 5 வெள்ளை, திருப்பி 21 நாட்டு போட்டு முடிக்கிறோம். இங்கே 1 முன்னாடி வரணும், இங்கே ஈக்குவலாக முடிக்கணும். இப்போ நம்ம அப்போட 23வது லைன் வந்துருக்குறோம். இதுக்கு 17 நாட்டு போடணும். தலைப்பக்கம் இந்த பக்கம் 3 நாட்டு விட்டுட்டு வெள்ளையில் 3 நாட்டையும் விட்டுட்டு அதுக்கு அடுத்து கிரீன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி போடணும். போட்டிங்கன்னா 17 நாட்டு. இந்த பக்கம் 1 எக்ஸ்ட்ரா போடணும். அதே மாதிரி இந்த பக்கம் முயலோட காதுலேருந்து ஈக்குவலாக ஆரம்பித்து 1 தள்ளி முடிக்கணும். மொத்தம் 14 நாட்டு வரும். மயிலோட 23வது லைன் வந்துருக்குறோம். இந்த பக்கம் 1 தள்ளி ஆரம்பிக்கணும். 3 க்ரீன் 1 ஒயிட்டு, 2 க்ரீன் 1 ஒயிட்டு, 2 க்ரீன் 1 ஒயிட்டு, 2 க்ரீன் 1 ஒயிட்டு, 3 க்ரீன் 1 ஒயிட்டு, 3 க்ரீன் 1. இந்த பக்கம் எக்ஸ்ட்ராவே போடாமல் அப்படியே ஈக்குவலாக போட்டு முடிக்கணும். ஈக்குவலாக போட்டுட்டு 5 வெள்ளை போட்டுட்டு ஈக்குவலாக ஆரம்பித்து திருப்பி 3 க்ரீன் 1 ஒயிட்டு, 3 க்ரீன் 1 ஒயிட்டு, 2 க்ரீன் 1 ஒயிட்டு, 2 க்ரீன் 1 ஒயிட்டு, 2 க்ரீன் 1 ஒயிட்டு, அப்புறம் கடைசியில் 3 க்ரீன் போட்டு 1த்துக்கு முன்னாடியே முடிக்கணும். இப்போ நம்ம அப்பு அணியோட 24வது லைன் வந்துருக்குறோம். அதுக்கு இந்த பக்கம் 1 எக்ஸ்ட்ரா ஆரம்பிக்கணும். 1 நாட்டு முன்னாடியே ஆரம்பித்து ஈக்குவலாக முடிக்கணும். மொத்தம் 18 நாட்டு வரும். அது போட்டு முடித்தோடனே அடுத்து முயலோட தலைக்கு வரும். இங்கே இந்த பக்கம் 1 தள்ளி ஆரம்பிக்கணும். தள்ளி ஆரம்பித்து 9 நாட்டு போட்டு இந்த பக்கம் 4 நாட்டுக்கு முன்னாடியே முடிச்சிடணும். இப்போ மயிலோட 24வது லைனு இந்த பக்கம் 1 தள்ளி ஆரம்பித்து இங்கே ஈக்குவலாக முடிக்கணும். பார்த்திங்கன்னா 19 நாட்டு வரும். இங்கே ஈக்குவலாக முடிக்கணும். 5 நாட்டு வெள்ளை, திருப்பி இங்கே ஈக்குவலாக ஆரம்பித்து இந்த பக்கம் 1 முன்னாடியே முடிக்கணும். 19 நாட்டு. இப்போ பேக்கோட 25வது லைன் வந்துருக்குறோம். 25வது லைனுக்கு ஃபஸ்ட்டு அப்பை அணியை காட்டுறேன். 6 வெள்ளை போட்டுட்டு கண்ணுக்கு 2 க்ரீன், 3 வெள்ளை, 2 க்ரீன், 5 வெள்ளை போடணும். போட்டு அப்பை அணியோட 25வது லைனும் முடிச்சிடுறோம். அடுத்து முயலோட காதுக்கு 2 நாட்டு தள்ளி ஆரம்பிக்கணும். ஆரம்பித்து இங்கே 4 நாட்டு தள்ளி வரணும். 4, 7, 11 நாட்டு வருது மொத்தம். இப்போ மயிலோட 25வது லைன் வந்திருக்கிறோம். அதுக்கு 1 தள்ளி ஆரம்பிக்கணும். 1 தள்ளி ஆரம்பித்து
6 9 க்ரீன் போட்டு ஒரு ஒயிட்டு 2 க்ரீன், ஒரு ஒயிட்டு 2 க்ரீன், ஒரு ஒயிட்டு 2 க்ரீன். இந்த பக்கம் போட்டது இந்த பக்கம் ரிவர்ஸில் போடணும். 2 க்ரீன், ஒரு ஒயிட்டு, 2 க்ரீன், ஒரு ஒயிட்டு, 2 க்ரீன், ஒரு ஒயிட்டு, 9 நாட்டு க்ரீன் போட்டு ஃபினிஷ் பண்ணிடணும். இப்போ நம்ம அப்பு அணியோட 26வது லைன் போட்டிருக்கிறோம். 26வது லைனுக்கு ஈக்குவலாக எடுக்கணுங்க. இந்த பக்கமும் ஈக்குவலாக முடிக்கணும். மொத்தம் 18 நாட்டு இருக்குது வெள்ளையில் போடுறது. அதுக்கப்புறம் முயலோட காது இந்த பக்கம் 4 தள்ளி ஆரம்பித்து 7 நாட்டு போடணும். வெள்ளையில் போட்டு முடிச்சுட்டு 26வது லைன் ஃபினிஷ் ஆகிடுச்சு. அடுத்து மயிலோட 26வது லைன் பார்க்கலாம். இது இந்த பக்கம் ஒன்று தள்ளி இந்த பக்கம் ஈக்குவலாக எடுத்துன்னு நிறுத்தி போடணும். பார்த்திங்கன்னா 17 நாட்டு போட்டுருக்கிறேன் க்ரீனில். அதே மாதிரி இந்த பக்கமும் ஈக்குவலாக எடுத்துகிட்டு இந்த பக்கம் ஒன்று கம்மி பண்ணி போடணும். இப்போ நம்ம பேக்கோட 27வது லைன் வந்திருக்கிறோம். அப்போ இது பார்த்திங்கன்னா ஈக்குவலாக ஆரம்பிக்கணும். ஈக்குவலாக ஆரம்பித்து 8 நாட்டு இந்த பக்கம் வெள்ளை போடணும், 3 க்ரீன் போடணும். இந்த பக்கம் 7 நாட்டு வெள்ளை போடணும். இந்த பக்கம் 8, இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 7 போட்டு இது அப்பு அணியை முடிக்கணும். அடுத்து முயலுக்கு அதே ஈக்குவலே அப்படியே போட்டுடணும். 7 நாட்டு போட்டுட்டு மயிலோட 27வது லைன் நான் உள்ள ஒயர் அட்டாச் பண்ணியிருக்கிறேன் ஒயிட்டு, அதனால் இது மேலே தெரியுது. பார்த்திங்கன்னா 12 க்ரீன் போடணும். ஒரு ஒயிட்டு 2 க்ரீன் போட்டு ஒன்று முன்னாடியே முடிச்சிடணும். இப்போ 3 ஒயிட்டு இங்கே நடுவில் ஒரு பூ மாதிரி போட போகிறோம். அதனால் ஒரு க்ரீனு, திருப்பி 3 ஒயிட்டு 2 க்ரீனு, ஒரு ஒயிட்டு, திருப்பி 12 நாட்டு க்ரீன் போட்டு ஒன்றுத்துக்கு முன்னாடியே முடிக்கணும். இப்போ நம்ம அப்பு அணியோட 28வது லைன் போட்டிருக்கிறோம். ஃபஸ்ட்டு 1 தள்ளி 2 ஒயிட்டு, 1 க்ரீனு, 4 ஒயிட்டு, 3 க்ரீனு, 3 ஒயிட்டு, 1 க்ரீனு, 2 ஒயிட்டு போட்டு முடிச்சிடுறோம். அப்படியே முயலுக்கு அதே ஈக்குவலாக 7 நாட் போட்டு முடிக்கணும். மயிலோட 28வது லைனு இப்போ போட்டிருக்குறோம். ஃபுல்லாக ஒயிட்டு போட்டுன்னு உடம்பு பகுதியில் ஃபுல்லாக ஒயிட் போட்டுன்னு 5 நாட்டுக்கு முன்னாடி 4 க்ரீனு போட்டுட்டு 1 தள்ளி நிறுத்திடணும். அடுத்து 3 ஒயிட்டு, 3 க்ரீனு, 3 ஒயிட்டு, 4 க்ரீன் போட்டு அப்புறமா தொடர்ச்சியாக ஒயிட் போட்டு முடிச்சிடணும். இப்போ மயிலோட கழுத்து பகுதிக்கு வந்திருக்கிறோம் நம்ம. இப்போ நம்ம பேக்கோட 29வது லைன் வந்திருக்கிறோம். அப்பு அணியோட 29வது லைனில் இந்த பக்கம் 3 நாட்டு தள்ளி 4 நாட்டு தள்ளி 3 வெள்ளை, 3 க்ரீன், 3 வெள்ளை போட்டு முடிச்சிடணும். அடுத்து முயலுக்கு ஈக்குவலாக எடுத்துன்னு 6 நாட்டு போட்டு ஒன்றுத்துக்கு முன்னாடியே முடிக்கணும். மயிலோட 29வது லைனில் நம்ம இங்கே 4 போட்டோம் இல்லைங்களா, அதில் ஈக்குவலாக ஆரம்பித்து 3 நாட்டு போடணும், 1 விட்டுடணும். இப்போ 3 ஒயிட்டு, 2 க்ரீன், 1 ஒயிட்டு, 2 க்ரீன்
3 ஒயிட்டு 3 க்ரீன். இந்த பூ இப்படி டைமண்ட் மாதிரி வரும். அப்பு அணியோட கடைசி லைன் வந்துருக்குறோம். இந்த பக்கம் ஒன்று தள்ளி 7 நாட்டு போட்டுங்க. இந்த பக்கம் ஒன்று முன்னாடியே முடிஞ்சிடும். 7 நாட்டு போட்டு முடிச்சிடணும். அடுத்து முயலோட கடைசி லைன். இந்த பக்கம் ஃபஸ்ட்டில் 2 நாட்டை விட்டுட்டு அடுத்து 4 ஒயிட் போட்டு முடிச்சிடணும். அடுத்து மயிலோட 30வது லைன். ஒன்று முன்னாடியே ஆரம்பிக்கணும். 3 நாட்டு 5 ஒயிட்டு, இந்த டைமண்டில் 3, திருப்பி 5 ஒயிட்டு 3 க்ரீன். ஒரு நாட்டு முன்னாடி தள்ளி வரும். பார்த்திங்கன்னா 31வது லைன். உங்களுக்கு இந்த யானை தனியாக தெரியணுன்றதுக்கோசரம் இப்போ போட்டிருக்கிறேன். இப்போ பாருங்கள் தெரியும். அதே மாதிரி முயல் இந்த லைன் வந்து ப்ளைனாக போட்டிருக்கிறேன். அடுத்து மயில் வந்து இன்னும் 7 லைன் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த 7 லைன் இப்படியே ப்ளைனாக போடுறதுனாலும் போடலாம். இல்லை நான் எதனா ஒரு சிம்பிளாக 5 லைனில் ஒரு 5 இதில் ஒரு பூ போடுறதுனாலையும் போட்டுக்கலாம். இப்போ நான் இதோடு இந்த வீடியோவை முடிக்க போகிறேன். அடுத்த இதில் வேறு 7 நாட் அந்த இதுக்கு மயிலுக்கு போடலான்னு இருக்கிறேன். இது மேலேயே எதனா ஒரு சிம்பிளாக டிசைன் போடலான்னு இருக்கிறேன். நீங்கள் சீக்கிரமாக எனக்கு முன்னே முடிக்கணுன்னாக்க நீங்கள் இந்த 5க்கு வந்து டைமண்ட் மாதிரி எதுனா ஒரு டிசைன் போட்டுக்கலாம். மயிலுக்கு இதுக்கு மேலே வர இதுவை நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் எனக்கு முன்னாடியே போட்டுறதுனாலும் போடலாம். இப்போ நம்ம இந்த லைன் வந்துருக்குறோம். இதுக்கப்புறம் 1 2 3 4 5 6 7 லைன் இன்னும் பாக்கி இருக்குது. அதை நீங்கள் எனக்கு முன்னாடி போடுறதுனாலும் போடலாம், இல்லை அடுத்த வீடியோவில் பார்த்து போடுறதுனாலும் போடலாம். அதுக்கப்புறமேட்டு ஒரு லைன் சாதாவாக ஒரு கலர் பேப்பர், இந்த பக்கத்துக்கு ஒயிட்டும் இந்த பக்கத்துக்கு க்ரீனும் சாதாவாக ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா மேலே பூ போட ஆரம்பிக்கணும். பூ போடும்போது இந்த ஒயிட் பக்கத்துக்கு க்ரீன் கலர்லேயும் க்ரீன் பக்கத்துக்கு ஒயிட் கலர்லேயும் போடுறதுனா போடலாம். இல்லை நான் 2த்துக்கும் ஒரே மாதிரி போடுறேன் அப்படின்னாலும் உங்களுக்கு பிடிச்ச கலர் எதுவோ அதில் பூ போட்டுடலாம். பூ போட்டு அடுத்து பேக் கைப்பிடி, நான் உருட்டை கைப்பிடி தான் வைக்க போகிறேன். அது 2 கலரில் போட போகிறேன். முதல்ல இதை முடிச்சுட்டு அப்புறமேட்டு அதுக்கு பார்க்கலாம். இதோட இது கிராஃப்ட் பேப்பர் வந்து ஏற்கனவே கொடுத்துருப்பேன் வீடியோவில். இது மயில் தான் இன்னொரு தடவை பார்த்துக்கோங்க.